friends, welcome to Totally Happy channel. இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான வீடியோ பத்தி தான் நான் உங்க பேச போறேன். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க், SBI பேங்க். இதுதான் உங்களுக்கே தெரியும் இந்தியாலயே லார்ஜஸ்ட் பேங்க். இங்க வந்து work from home அதுவும் பெர்மனன்ட் ஜாப்ஸ் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ salary கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல salary, 25,000 salary. and இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பெர்மனன்ட் ஜாப். நீங்க வந்து ஜஸ்ட் டிப்ளமாவோ 12th படிச்சிருந்தா கூட இந்த ஜாபுக்கு நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே கேட்கல. ஏன்னா அவங்க வந்து ட்ரைனிங் அவங்களே கொடுத்துருவாங்க. அண்ட் என்ன ஜாப்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஜாப் ஒன்றும் இல்ல. டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ற ஜாப் தான். ஸோ ரொம்ப ஈஸியான ஜாப். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பேங்க்ங்கிறதுனால உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் இருக்கும். உங்களுக்கு எல்லா அலவன்சஸுமே இருக்கும். லீவ் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே தந்துடுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட லேப்டாப் இல்ல, வைஃபை கனெக்ஷன் இல்லைன்னா நீங்க வந்து கவலையே பட தேவையில்லை. ஏன்னா சப்போஸ் நீங்க வந்து ஜாப்ல வந்து சேர்ந்துட்டீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு லேப்டாப், வைஃபை கனெக்ஷன் எல்லாமே தந்துடுவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப். அண்ட் சேலரி கூட வந்து 25,000 பிளஸ் எல்லா அலவன்சஸும் தராங்க. அது தவிர கமிஷன், இன்சென்டிவ்ஸ் எல்லாமே வரும். ஏன்னா உங்களோட ஜாப் வந்து இன்க்ரீஸ், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நீங்க சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க, நிறைய ஒர்க் பண்ணீங்கன்னா அது தகுந்தபடி இன்சென்டிவ்ஸ், போனஸ், கமிஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சோ சூப்பரான ஒரு ஜாப். வெல்கம் டு டோட்டலி ஹாப்பி சேனல். இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான அப்டேட்ஸ்க்காக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல்ல வந்து நிறைய புது ஜாப் அப்ளிகேஷன்ஸ் பத்தி நான் போட்டுட்டு வருவேன். சோ கண்டிப்பா என்னோட டெலிகிராம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுதான் என்னோட பிளாக் daytodayreels.com. இங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க கீழே வந்தீங்கன்னா நிறைய ஜாப் டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன். சோ ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெர்மனன்ட் ஜாப்ஸ் ஃப்ரம் SBI இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜாப் அண்ட் ஃப்ரீ லேப்டாப் அண்ட் வைஃபை கொடுக்குறாங்க. சேலரி வந்து 25,000 பிளஸ் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். அண்ட் 12th பாஸ் இருந்தாலே போதும். சரி, நீங்க இங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து KYC டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. நீங்க வந்து ஏதாவது எங்கேயாவது ஜாயின் பண்ணும், இல்லாட்டி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா ஜென்ரலா உங்களுக்கு KYC டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. சோ கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்களா, அவங்க KYC டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. என்ன KYC டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க? அட்ரஸ் ப்ரூஃப், இல்லாட்டி ஆதார் கார்டு, லைசன்ஸ், அதுக்கப்புறம் வேற என்னென்ன சர்டிபிகேட்ஸோ அந்த மாதிரி நிறைய சப்மிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ண போறீங்க. அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் ஜாப் தான் நீங்க வந்து பண்ண போறீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமோ, இல்லாட்டி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுமோ, கம்யூனிகேஷன், டைப்பிங் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு இங்கிலீஷே தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். இந்த ஜாப் வந்து நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். சோ இதுல என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். Examine, carry out and decide on the cases assigned to the video KYC procedures. So இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா ஒரு வீடியோ KYC வந்து ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படி பண்றதுன்னு தெரியாது. சோ கஸ்டமர்ஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண அப்புறம் அதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு நீங்க வந்து செக் பண்ண போறீங்க. Assure complete compliance with the rules and guidelines established for the video KYC process and KYC. So அது வந்து கரெக்டா சப்மிட் பண்ணிருக்காங்களா கஸ்டமர்ஸ் செக் பண்ண போறீங்க. Make that the decisioning files and system are updated accurately. So எல்லா ஃபைல்ஸ் வந்து சிஸ்டம்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போறீங்க. அப்புறம் make sure the urgent emails from internal stakeholders and customers are prioritized. So emails ஏதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கா அதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ண போறீங்க. சோ அந்த ப்ரொசீஜர் KYC ப்ரொசீஜர் தான் நீங்க வந்து முக்கியமா பார்க்க போறீங்க. இதுக்கு வந்து salary பாத்தீங்கன்னா 25,000 தராங்க. டிப்ளமோ ஆர் பேச்சுலர் டிகிரி இருந்தா போதும். அண்ட் லேப்டாப் செட்டப் அவங்களே தந்துடுவாங்க. அண்ட் பேசிக் salary, டியர் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க கிடைச்சிடும். சோ கண்டிப்பா இதை அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது நீங்க பார்க்கலாம். கீழே வந்து நான் அப்ளை ஹர்னு லிங்க் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. சோ இது வந்து நீங்க லிங்க்டின் இருந்தா அதுல வந்து டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க வந்து இங்க வந்து உங்க பேர் கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க லாஸ்ட் நேம் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், உங்க டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸா அதெல்லாம் கேக்குறாங்க. அது கொடுத்துருங்க. உங்க மிடில் நேம் இருந்தா கொடுங்க, இல்லாட்டி தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்க இமெயில் அட்ரஸ், உங்க போன் நம்பர் கேக்குறாங்க. அப்புறம் உங்க ஃபுல் அட்ரஸ் கேக்குறாங்க. சோ ஏன்னா உங்க அட்ரஸ் வந்து கரெக்டா கொடுங்க. நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா இது பேங்க்னால உங்களுக்கு வந்து எல்லா கம்யூனிகேஷன் லெட்டர்ஸ் எல்லாமே அதுலதான் வரும். சோ உங்க அட்ரஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க ஊர் பேரு,
சிட்டி, டவுன், பின்கோடு கொடுத்துடுங்க, ஸ்டேட் இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிடுங்க. சோ நெக்ஸ்ட் கொடுத்தனே சில क्वेश्चंस கேட்பாங்க. இஸ் யுவர் ப்ரொஃபைல் கரண்ட்லி அண்டர் ரிவ்யூ. சோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. சோ நோ கொடுத்துடுங்க. சோ இங்க யாராவது ரெஃபர் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கும் நோ கொடுத்துடுங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி SBI கார்டுல ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. சோ அதுக்கும் நோ கொடுத்துடுங்க. அப்புறம் SBI கார்டு பிஃபோர் எதுலயாவது நீங்க இங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க. சோ அதுக்கும் நோ கொடுத்துடுங்க. சப்போஸ் நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் இருந்தா கொடுங்க. இல்லாட்டி எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் 0 to 15 கொடுத்துடுங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கேக்குறாங்க. இல்லாட்டாலையும் பரவாயில்ல, எஸ் நோ அது தகுந்தபடி கொடுத்துடுங்க. ரீலொகேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் உங்க வசதிப்படி கொடுத்துடுங்க. ரீசன் ஃபார் ஜாப் சேஞ்ச், சப்போஸ் நீங்க ஃப்ரெஷரா இல்லைன்னா இதுக்கு ரீசன் கொடுத்துடுங்க. இப்போ என்ன சேலரி கேக்குறாங்க. இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கேக்குறாங்க. இல்லாட்டி நீங்க வந்து ஜஸ்ட் நோ நோ நோன்னு கொடுத்துடுங்க. நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டா போதும். அதே மாதிரி கரண்ட் சேலரி, கரண்ட் டெசிக்னேஷன், அப்புறம் சாட்டர்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. சோ அதெல்லாம் கொடுத்துடுங்க. சோ ஹவு மெனி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோ சோ இருந்தா கொடுங்க. இல்லாட்டி எல்லாத்துக்கும் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை வேண்டாம். எஜுகேஷன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துடுங்க. எவ்வளவு படிச்சிருக்கீங்க அது எல்லாமே கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் உங்க ரெஸ்யூமை வந்து இங்க கொடுத்துடுங்க. அதே மாதிரி உங்க ஹையஸ்ட் எஜுகேஷன், இப்போ வந்து நீ பிகாமோ 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது லாஸ்ட் என்ன சர்டிபிகேட் இருக்கோ அதை இங்க வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க லைசன்ஸ் சர்டிபிகேட், ஏதாவது லைசன்சஸ் உங்க இருக்கா, உங்க பைக் லைசன்ஸோ ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷனல் ஸ்கில்ஸ் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு அந்த மாதிரினா கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ கொடுத்துடுங்க. அப்புறம் உங்க ஜெண்டர் கொடுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இங்க ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. இங்க இ சிக்னேச்சர்னா ஜஸ்ட் உங்க ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிடுங்க, சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஜஸ்ட் 4 pages தான். சோ ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். கண்டிப்பா இன்னைக்கே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல ஜாப் அண்ட் நிறைய வேகன்சிஸ் இருக்கும். SBIங்கிறது ரொம்ப பிரஸ்டீஜியஸான பேங்க் இந்தியால. சோ கண்டிப்பா இன்னைக்கே கொடுங்க. தேங்க்யூ.